மக்கள் உலகத்தின் வெளிரங்கத்தை தாராளமாக விளங்கி இருக்கிறார்கள். பட்டம் விளங்குகிறது, பணம் விளங்குகிறது, ஆட்சி விளங்குகிறது, அதிகாரம் விளங்குகிறது, பதவி விளங்குகிறது, மாடி வீடு விளங்குகிறது, ஏசி வாகனங்கள் விளங்குகிறது, சொத்து செல்வங்கள் விளங்குகிறது, கௌரவம் விளங்குகிறது. அல்லாஹ் சுருக்கமாக பேசுகிறான், உலக வாழ்க்கையை தாராளமாக விளங்கி இருக்கிறார்கள். வஹும் அனில் ஆஹிரத்தி ஹும் காஃபிலூன். ஆஹிரத்துடைய பயணம் இருக்கிறதே, பெற்ற தாயின் வயிற்றிலிருந்து உலகிற்கு தனியால் வந்தா போல் தனியால் கபரில் கொண்டு போய் வைத்து விடுவார்களே, இதனை சிந்திப்பதற்கு மனிதனுக்கு நேரம் கிடையாது. கண்ணியவான்களே, உள்ளத்தில் ஒரு கணம் ஆழமாக பதிய வைக்க வேண்டிய பாடம்தான் இந்த ஹதீஸின் பின்னணியாக இருக்கிறது. உலகத்தில் நாங்கள் அடையக்கூடிய ஒவ்வொரு பட்டத்தின் சாராம்சம் என்ன தெரியுமா? சொட்டு தண்ணீர் போன்ற வாழ்க்கையில் சற்று கௌரவமாக நடமாட வேண்டும், அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. சொட்டு தண்ணீர் போன்ற வாழ்க்கையில் சற்று கௌரவமாக நடமாட வேண்டும். கட்டக்கூடிய ஒவ்வொரு மாடி வீடும் சொட்டு தண்ணீர் போன்ற வாழ்க்கையில் சற்று சொகுசாக வாழ வேண்டும். செல்லக்கூடிய ஒவ்வொரு ஏசி வாகனம் சொட்டு தண்ணி போன்ற வாழ்க்கையில் சற்று கூலாக பயணம் செய்ய வேண்டும், இவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. அதுவும் மக்களின் பார்வையில் தான். இது அனைத்துக்கும் மதிப்பு என்பதை மறந்துவிடக் கூடாது. பட்டத்துக்கு மதிப்பு மக்களின் பார்வையில் தான், படத்துக்கு மதிப்பு மக்களின் பார்வையில் தான், ஆட்சி அதிகாரத்துக்கு மதிப்பு மக்களின் பார்வையில், மாடி வீடு ஏசி வாகனங்களுக்குரிய சொத்து செல்வங்களின் மதிப்பு மக்களின் பார்வையில். அதுவும் உடம்பில் உயிர் இருக்கும் வரைதான். உயிர் கலட்டப்பட்டு விட்டால் எதுவும் எனக்கு சொந்தம் கிடையாது. பட்டமும் சொந்தம் கிடையாது, பணமும் சொந்தம் கிடையாது, எனது பெயர் கூட எனக்கு சொந்தம் கிடையாது. உடம்பில் உயிர் இருக்கும் வரைத்தான் அனைத்துக்கும் சொந்தம் கொண்டாடுகிறோம். எனது வாகனம், எனது வீடு, எனது தொழில், எனது சொத்து, எனது பிள்ளை, எனது மனைவி, எனது 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 என்று எத்தனையோ சொத்துகளுக்கு உலகத்தில் சொந்தம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். உடம்பில் உயிர் இருக்கும் வரை என்பதை மறந்துவிடக் கூடாது. உயிர் கலட்டப்பட்டு விட்டால் எனக்கென உலகத்தில் அரை நாள் கூட சொந்தம் கிடையாது. இன்ஷா அல்லாஹ் காலையில் மௌத்தாகிவிட்டால் மாலையில் கபரில் சென்றடைந்து விடுவோம். மாலையில் வஃபாத்தாகிவிட்டால் காலையில் கபருக்குள்ளால் சென்றடைந்து விடுவோம். இவ்வளவுதான் உலக வாழ்க்கையின் சாராம்சமாக இருக்கிறது. கண்ணியவான்களே, அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான், வமல் ஹயாத்து துன்யா இல்லா மதா அல் குரூர். உலக வாழ்க்கை என்ன தெரியுமா? மிகவுமே சொற்பமான வாழ்க்கை, ஏமாற்றக்கூடிய வாழ்க்கை என்பதாக படைத்த ரப்பு பேசுகிறான். உலகம் ஏமாற்றும். சுருக்கமாக அல்லாஹ் பேசுகிறான், பட்டத்தை காட்டி ஏமாற்றும், பணத்தை காட்டியும் ஏமாற்றும், ஆட்சி அதிகாரங்களை காட்டி ஏமாற்றும், தொழில் வாய்ப்புகளை காட்டி ஏமாற்றும். சுப்ஹானல்லாஹ், ஒவ்வொரு விதத்தில் உலகம் ஏமாற்றிக் கொண்டே இருக்கும். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஃபலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்து துன்யா. உலகம் ஏமாற்றும், நீ ஏமாந்து போய்விடக் கூடாது. ஏமாற்றக்கூடிய உலகத்தில் ஏமாறாமல் வாழ்ந்துவிட்டு வருவதை ரப்பு என்னிடம் உங்களிடம் அல்லாஹ் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் பேசுகிறான், சொட்டு தண்ணி போன்ற உலக வாழ்க்கையின் இந்த பட்டம் படிப்பு பதவிகளை வைத்து நீங்கள் திருப்தி அடைகிறீர்களா? சொட்டு தண்ணி போன்ற வாழ்க்கையை வைத்தா நீங்கள் திருப்திப்படுகிறீர்கள்? மறுமையுடைய முடிவில்லாத வாழ்க்கையுடன் ஒப்பிடும் பொழுது மிகவும் சொற்பமான வாழ்க்கை தான் துனியாவுடைய வாழ்க்கை என்பதாக குர்ஆனில் அல்லாஹ் திட்ட தெளிவாக பேசிக் கொண்டிருக்கிறான். எனவே கண்ணியவான்களே, இன்றைய சிறப்பான இந்த ஜும்ஆவுடைய இந்த ஒன்று கூடியின் சாராம்சமாக உள்ளத்தில் ஒரு விடயத்தை நாங்கள் ஆழமாக பதிய வைப்போம். உலகத்தில் நான் என்ன தரத்தில் இருந்தாலும் எனக்கென ஒரு மௌத் இருக்கிறது. நான் என்னதான் தரத்தில் இருந்தாலும், உலக மக்களால் மதிக்கப்படக்கூடிய பெரும் தலைவனாக இருந்தாலும் கூட, ஊர் தலைவனாக இருந்தாலும் கூட, மிகப்பெரிய சொத்து செல்வத்தின் சொந்தக்காரனாக இருந்தாலும் கூட, பெரும் தொழில் அதிபராக இருந்தாலும் கூட, எனக்கும் ஒரு நாள் மௌத் ஒன்று இருக்கிறது.